ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சலேம்ஸ் லாட்டுன்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டேக்குன்ற இவனை காமிக்கிறாங்க. அவன் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னுடைய பழைய வீட்டை நீ நல்லபடியாக காலி பண்ணி கொடுத்துட்ட, ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது. அங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நீ மிச்சம் வச்சுட்ட, அதை ஷிஃப்ட் பண்ண மறந்துட்ட. அதுக்கு எந்த விதமான ஒரு அடியும் படாமல் குறையும் இல்லாமல் நல்லபடியாக நீ பத்திரமா நகர்த்தி கொண்டு போகணும். அதுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக நீயே போய் சேர்ந்துருவேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாக்ஸு அப்படின்னு சொல்கிறான். இவனும் அந்த பாக்ஸ் உனக்கு அவ்வளோ முக்கியம்னா அதை நீயே கொண்டு போய் வைக்கலாம் இல்லையா, அப்புறம் எதுக்கா நீ என்னை கொண்டு போக சொல்கிற அப்படின்னு கேட்டால், உனக்கு எதுக்கா நீ நான் காசு கொடுத்தேன், சும்மா கிடையாது, இதெல்லாம் நீ கொண்டு போய் வைக்கணுன்றது கிடையாது, அவன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ண ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு வேன் போகுது. அங்கே ஒரு பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறான். அவன் அவ்வளோ காசு கொடுத்து இந்த பழைய பங்களாவை தான் வாங்கியிருக்கான். அந்த வேனுக்குள்ளே அவன் சொன்ன அந்த பாக்ஸ் இருக்குது. அதை மெதுவாக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் உள்ளே கொண்டு போகும்போது அது உடஞ்சி டேமேஜ் ஆகுது. அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஓனர் சொன்னான். ஆனால் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதை பார்த்த உடனே இவனுடைய கண்ணெல்லாம் வெள்ளையாகுது. அதாவது ஹிப்னடைஸ் ஆகின மாதிரி காமிக்கிறாங்க. அவன் மெதுவாக அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பாக்ஸை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்து வா போலாம் அப்படின்னு கத்துன உடனே இவன் தெரிஞ்சு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இப்போ நைட் ஆகுது. அந்த நைட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அது மொட்டை அடிச்ச ஒரு உருவம். கட் பண்ண காலையில் காருக்குள்ளே உட்காந்துருக்க பென்னுன்ற இவனை காமிக்கிறாங்க. சரியா அதே நேரம் பார்த்து ஒரு போலீஸ்காரே அங்கே வந்து பென் கிட்ட, என்னப்பா தம்பி எதுக்காண்டி நீ இங்கே நிற்கிற, ஏதாவது வழி தவறி வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இருக்குது நாளை சந்து, நான் எப்படி வழி தவறி வருவேன், எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ போலீஸ்காரரு, தம்பி இந்த ஊர் ரொம்ப பயங்கரமான ஊர், இந்த ஊருக்கு அதிகமாக ஆட்கள் யாரும் வரவே மாட்டாங்க, நீ யாரும் புதுசாக வந்திருக்க மாதிரி இருக்க, எதுக்காண்டி வந்திருக்க அப்படின்னு கேட்டா, பென் என்னமோ இந்த ஊரில் அவ்வளோ பயங்கரமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த போலீஸ்காரர் எதுவும் சொல்லாமல், டேய் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, இந்த ஊரில் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க, இருக்குது நாளை சந்தை, இந்த ஊரில் கரெக்டாக தான் வந்தேன்னு நீ சொன்ன இல்லையா, எதுக்காண்டி வந்ததுக்கு உண்டான அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. பென்னப்போ என்னுடைய சொந்த ஊர் தான், நான் சின்ன வயசில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான், நான் இப்போ பெரிய ஒரு ரைட்டர் ஆகிட்டேன், ஒரு கதை எழுத லொக்கேஷன் தேடி நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரரும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து பென் கிளம்பி ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி போகிறான். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு, ஆக்சுவலி என்னுடைய சொந்த ஊர் வந்து இதுதான், நான் சின்ன வயசில் பிறந்தது வளர்ந்தது ஓடி ஆடி விளாண்டது எல்லாமே இந்த ஊர் தான், நான் இப்போ ஒரு ஸ்டோரி எழுத போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை, நல்ல ஒரு லொக்கேஷனை பார்த்துட்ருக்கேன், இங்கே ஏதாவது நல்ல ஒரு வீடு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப திமிரா, நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையா, போய் அந்த மூலையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை அங்கே போய் உட்கார சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு தெரியல, அவங்க படிச்சுட்டு இருக்க அந்த புக்கை எழுதுனதே இந்த பெண்ணு தான். சரியா அதே இடத்துல அந்த கம்பெனியுடைய பாஸ் அங்கே வர்றாரு. அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் கொடுப்பாரு போல இருக்குது. பெண்ணை பார்த்த உடனே, சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த ஊரில் பெரிய ஒரு வீடு வேணும், நான் வர்ற வழியில் ஒரு பங்களாவை பார்த்தேன், அந்த பங்களாவில் யாராவது இருக்காங்களா, எனக்கு அந்த பங்களா கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, கடந்த 40 வருஷமாக அந்த பங்களாவில் யாருமே கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒருத்தன் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவன் தான் அந்த வீட்டுக்கு கடைசியாக போன ஒருத்தன். அதுக்கடுத்து 40 வருஷமாக அந்த வீட்டுக்கு யாரும் குடி போகவே இல்லை. அதுக்கடுத்து பாஸ் அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணும் இவரை பார்த்து, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பென் தன்னுடைய பேர் டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்ட பிறகு தான் அந்த பொண்ணுக்கு புரிய வருது, அந்த புத்தகத்தை எழுதுனது இந்த பெண்ணு தான் அப்படின்னு. அவ்வளோதான். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஃபுல் அப்படியே வேற மாதிரி மூடியில் மாறுறாங்க. கற்பனை ஒரு ஸ்கூலை கட்டுறாங்க. ஸ்கூலில் மார்க்ன்றவனை காமிக்கிறாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி சுற்றி இருக்க பசங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ரீசெண்டாக இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் என்னுடைய அப்பாவுடையது, ஸ்கூலில் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ மேஜிக் பண்ணுறியா அப்படின்னு மார்க்கை ஓங்கி அடிக்கிறான். மார்க் உடனே எந்திரிச்சு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் எழுத்து பேசுகிறான். அதை கேட்ட உடனே ஆப்போசிட்டில் இருக்க அவனுக்கு கோவம் வருது. திரும்ப மார்க் அடிக்க ஓடி வர்றான். ஆனால் மார்க் கொஞ்சம் விலகி அவனை கீழே தள்ளி விட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு முறை என்ன அடிக்க ட்ரை பண்ணேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனை வான் பண்ணுறான். அதுக்கிடையே அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து அந்த சண்டையை ஆஃப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பெண்ணை பார்த்தோன்னா அவர் லைப்ரரியில் உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு புது புக் எழுதணும் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரியா அதே இடத்துல சூசன் அவங்க அம்மாவோட அங்கே வர்றாங்க. ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு பேர் தான் சூசன். அவங்க அம்மாவோட இங்கே வந்திருக்காங்க. இது எல்லாமே 1980s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனால் பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா லைப்ரரி தான். சினிமா சீரியல் அந்த மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. பெரும்பாலும் ஆன்டிஸு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு எல்லாருமே லைப்ரரி தான் போவாங்க. இதில் பார்த்தோன்னா சூசனுடைய அம்மாவுக்கு பெண்ணை பற்றி எல்லாமே நல்லா தெரியும். அவனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென் சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது அவனை அவங்களுக்கு நல்லா தெரியும். பென்னுடைய அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போன பிறகு பென் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அவனை எங்கே தேடியும் கிடைக்கல, கடைசி இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சூசன் டேரெக்டாக பென்னுக்கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நைட்டு நான் டிரைவிங் போகிறேன், உனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா என் கூடவா அப்படின்னு அவன் காதில் ஊதிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கட் பண்ணால் மார்க்குன்ற அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் தான் வீட்டில் தான் ஃப்ரெண்டோடு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு மார்க்கை பார்த்து, டேய் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்,
இருக்கணும். ஏன்னா அவனை நீ அடிச்சிருக்க, அவன் சும்மா விட மாட்டான். கண்டிப்பா நாளைக்கு பசங்களை கூட்டிட்டு சண்டைக்கு வருவான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா மார்க் அதை கேட்டு பயப்படவே இல்லை. இதுல பயப்பட என்ன இருக்கு? அவன் அடிக்க வந்தா நானும் அடிப்பேன். அவன் அடிக்கிறதுக்குள்ளேயே அவனுடைய மூக்கு நான் உடைச்சிருவேன்னு சொல்றான். இந்த படம் முழுக்க மார்க்கு காமிச்சிருப்பாங்க. அவன் ஆள் பார்க்க சின்ன பையனாக கூட ரொம்ப தைரியமானவனா காமிச்சிருப்பாங்க. அப்போ மார்க்கோட அந்த சின்ன பையன் ரொம்ப பயப்படுறதை பார்த்துட்டு மார்க் என்ன பண்றான், தங்கிட்ட இருக்க ஒரு ஹார்மோனியத்தை அவன்கிட்ட கொடுக்குறான். உனக்கு எப்போது ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா இதை நீ ஊது, உனக்கு பயமெல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அவனுக்கு அந்த ஹார்மோனியத்தை கொடுக்குறான். கட் பண்ணா அங்க இருக்க மார்க்குடைய ஃப்ரெண்டு இன்னொரு பையன் கூட ஒன்னா சேர்ந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல ஸ்டேக் இருக்கான். அந்த பசங்க கிட்ட போயிட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு, தம்பிங்களா அவங்கள பார்க்கும்போது ரொம்ப தூரம் போக வேண்டியது மாதிரி இருக்கு, நீங்க வேணா கார்ல இருங்க, நான் உங்களை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பசங்களும் ரொம்ப தெளிவா, ஏன்னா இந்த மாதிரி கார்ல வரவங்க கடத்தி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கிள் எங்கள் வீடு வந்து பக்கத்தில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு காலம் இருக்குது, போகிறதுக்கு தெம்பு இருக்குது, நாங்கள் நடந்தே போகிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு கலாச்சிட்டு அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே பார்த்தோன்னா அந்த காடு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டே இருக்குது. சடனாக பார்த்தோன்னா அந்த 2 பசங்களுமே ஸ்டேக் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பையன் முன்னாடி போகிறான், ஒரு பையன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி வந்துட்டு இருக்க பையன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சமயத்தில் ஸ்டேக் அந்த பையனுடைய வாயை பற்றி அவனை கடத்தி கொண்டு போகிறான். முன்னாடி போகிற பையன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டை அங்கே காணா. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே அந்த பையன் கிடைக்கல. கட் பண்ணால் ஸ்டேக் கடத்தி கொண்டு போன அந்த பையனை டேரெக்டாக அந்த பங்களா கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மாஸ்டர், நான் இங்கே வந்துட்டேன், உங்களுடைய சேவகன் வந்துட்டேன், உங்களுக்கு உண்டான பிரசாதத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பக்கத்துலேயே பார்த்தோன்னா தரையில் அந்த சின்ன பையனுடைய கை கால் எல்லாம் கட்டியிருக்கு, வாயும் கட்டியிருக்காங்க. அந்நேரம் பார்த்து அங்கே இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே ஸ்டேக் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு ஒளிய ஆரம்பிச்சுக்கிறான். ஏன்னா அவருடைய மாஸ்டர் அங்கே வராரு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அந்த விளக்கெல்லாம் அணைஞ்ச பிறகு அந்த மாஸ்டர் அங்கே வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் இருட்டறையில் ஒரு மொட்டையை காமிச்சாங்க இல்லையா, அதே மொட்டை தான் இவன். இங்கே வந்த உடனே கொஞ்சம் கூட ஈவர்க்கமே இல்லாமல் அந்த சின்ன பையனை கடிச்சு திங்க ஆரம்பிச்சு அவனை கொன்னுடுறான். இன்னொரு பக்கம் ஸ்டேக்கும் அதெல்லாம் தன் கண்ணால் பார்த்துட்டு பயத்தில் அப்படியே நிற்கிறான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது அந்த சின்ன பையனுடைய பேரண்ட்ஸு, போலீஸ்காரங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமே அந்த பையன் கிடைக்கல, ஏன்னா அந்த பையனை கொண்டு போட்டாங்க. இன்னொரு பக்கம் பென்னு, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், அதாவது ஆரம்பத்தில் மார்க்கும் இன்னொரு பையனும் சண்டை போடும்போது ஒரு டீச்சர் வந்து தடுத்தாங்க இல்லையா, அவர் தான் அந்த பிரின்சிபல். அவரும் பென்னும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபல் பென்னை பார்த்து, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ஒரு முறை எங்கள் ஸ்கூலுக்கு வரணும், அப்படி வந்தால் எங்கள் ஸ்கூலுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பென்னும், சரி ஓகே நான் கண்டிப்பாங்க வரேன் சொல்கிறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே மார்க்குடைய ஃப்ரெண்டு கூட இன்னொரு பையன் போனாலே காட்டுக்குள்ள, அந்த பையன் அவன் அறையில் தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சரியா அதே இடத்துல ஒரு ஹார்மோனியம் சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ ஹார்மோனியம் சவுண்டு இங்கே கேட்குதுன்னா அப்போ காணாமல் போன என்னோட ஃப்ரெண்டு இங்கே வந்துட்டானா அப்படின்னு அவன் அந்த வீட்டுடைய கதவு திறந்து வெளியே போய் பார்க்குறான். அங்கே அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு யூஸ் பண்ண அந்த ஹார்மோனியம் கிடைக்குது. அதே இடத்துல பார்த்தோன்னா ஒரு பேய் மேலேருந்து வந்து அவனை இழுத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணால் அதே சின்ன பையன் அவனுடைய அம்மா முன்னாடி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பேய் அவனை கடிச்சிட்டு விட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருக்க தன்னுடைய அம்மாவை எழுப்பி, அம்மாம்மா எனக்கு உடம்பு சரியில்லாமா எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகறான். அதை கேட்ட அந்த அம்மா பயந்து போய் எந்திரிச்சு தன் பையனை தூக்கிட்டு உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே அவனுக்கு பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, பிபி, கொலஸ்ட்ரால் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கடைசியில் அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த அம்மா டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த அம்மா தன் பையன்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் தன் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குமா, தண்ணி வேணும் கேட்குறான். அதை கேட்ட உடனே அவங்க தன் பையனுக்காண்டி தண்ணி கொண்டு வர வெளியே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் பிளட் ஏற்றுறக்காண்டி ட்ரிப்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ட்ரிப்ஸ் பாக்கெட்டை பிச்சு அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இறந்தும் போயிடுறான். அதை அந்த அம்மா பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. தன் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் அந்த பையனை அடக்கம் பண்ணால் சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ப்ரீஸ்ட் இருக்காரு. அங்கே அந்த ப்ரீஸ்டோடு சேர்த்து டேனின்ற இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. அதாவது அங்கே குழி தோன்றது, அந்த பெட்டி உள்ளே வைக்கிறது, அதை மூடுறது, அதெல்லாம் பார்த்துக்கிற வழியாக அவன் பார்த்துட்டு இருக்கான். டேனி அங்கே உட்காந்து பிரெட்டை தின்னுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவன் அதே இடத்துல தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த சவத்தை அடக்கம் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னா அவன் டேரெக்டாக அந்த சவத்துக்கிட்ட போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள அந்த பெட்டி மட்டும் வச்சுட்டு அவசரத்தில் அவங்களாம் கிளம்பி போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ டேனி நைட் நேரத்தில் இருந்துருச்சு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அந்த பாக்ஸை பார்க்குறான். அதை மூடணும் அப்படின்னு அங்கே இருக்க மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதை பார்த்து டேனி பயந்து போயிட்டு உடனே அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறான். பார்க்கும்போது அந்த சின்ன பையனுடைய பாடி அங்கே இருக்குது. அது அசையாமல் அப்படியே படுத்துருக்கு. அப்போ டேனி அது ஏதோ ஒரு மனப்பிரந்தையாக இருக்கும் அப்படின்னு திரும்ப எழுந்திரிச்சு மறுபடியும் மேலே போயிட்டு மண்ணை போட்டு மூட ஆரம்பிக்கிறான். ஆனால் மண்ணை போடும்போது பார்த்தோன்னா அந்த பாக்ஸ் இப்போ திறந்துருக்கு. அதை பார்த்து டேனி பயந்து போகிறான். அதே மாதிரி உள்ளே பார்த்தோன்னா அந்த சின்ன பையனுடைய பாடி இருக்காது. அது எங்கே போச்சுன்னு அவன் பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் இன்னொரு சைட்லேருந்து ஓடி வந்து டேனியை கடிக்க ஆரம்பிக்கிறான்.
கட் பண்ணா இந்த டேனி ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் அங்க இருக்காரு. அவரு டேனிய பார்த்துட்டு, "தம்பி உனக்கு என்னாச்சுப்பா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே டேனி பக்கத்துல போறாரு. அப்ப டேனி, "நைட்டு அந்த சின்ன பையனுடைய கண்ண நான் பார்த்தேன்னு" சொல்றான். ஆக்சுவலா அந்த சின்ன பையன் தான் என் மேல ஏறி உட்காந்து கடிச்சான். ஆனா இப்போ வெறும் கண்ண மட்டும் பார்த்தேன் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த பிரின்சிபல், "நீ ரொம்ப அதிகமா குடிச்சிருக்க. உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவுகள் அதிகமா வரதான் செய்யும். அது ரொம்ப காமன். நீ நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்ப டேனி சடனா, "எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை. ஏதோ பண்ணுது. ஏதோ மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாக போறான். அதை பார்த்த பிரின்சிபல் உடனே டேனி மேலே இறக்கப்பட்டு அவனை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போன உடனே டேனியோட கழுத்துல ஒரு கடிச்சு காயம் இருக்கு. அதை பார்த்த பிரின்சிபல் இது என்னன்னு கேட்கும்போது, "அதை பத்திலாம் நீங்க கேட்கக்கூடாது" அப்படின்னு டேனி ஒரு மாதிரி சொல்றான். பிரின்சிபலும் அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்கான்னு அவனை அப்படியே விட்டுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. அதே சமயத்தில் பார்த்தோம்னா அந்த டேனியோட கண்ணெல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அவர் கீழே போயிட்டு இங்கிலீஷ்காரங்க குடிப்பாங்கல்ல பைப் சிகரெட்டு, அதை குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. பிரின்சிபல் என்னது அப்படின்னு வீட்டு வாசக்கதவை திறந்து பார்க்கும்போது வீட்டுடைய மேல் பகுதியில் ஜன்னல் வழியா உள்ள யாரோ போற மாதிரி அவர் பார்க்குறாரு. அதை பார்த்த பிரின்சிபல் பயந்து போயிட்டு உடனே பக்கத்து வீட்டில் பெண்ணு இருக்கா அவங்ககிட்ட போயிட்டு, "தம்பி உங்ககிட்ட கிராஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். வீட்டில் இருந்தால் எடுத்துக்கூட நீயும் வான்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்தோன்னா பெண்ணு கூட சூசனை காமிக்கிறாங்க. பெண்ணு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணானா இல்லை அந்த பொண்ணு பெண்ணை கரெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் எப்படி செட் ஆயிருது. ஆனால் கூட பிரின்சிபல் அதெல்லாம் கண்டுக்காம எனக்கு இப்போ உடனடியாக கிராஸ் வேணும் அப்படின்னு அவசரப்படுறாரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா வீட்டுடைய ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தர் உள்ளே போனாங்க அப்படின்னா அவனை அடிக்க தற்காப்புக்காண்டி கத்தியோ கடப்பாரியோ ஒரு மம்முட்டியோ கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அவர் கிராஸ் கேட்குறாரு. கிராஸ்னா சிலுவை. அதை கிட்ட வேணும் என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சிலுவையை கொண்டு போகிறான். இப்போ அவங்க 3 பேரும் அந்த சிலுவையை தான் கையில் வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு அறைக்குள்ளேயே லைட்டை போட்டுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. கடைசியாக பார்த்தோன்னா பெட்ரூம்குள்ளே டேனி படுத்திருக்கான். இப்போ அவன் கழுத்தில் இருந்த அந்த கடிச்ச காயம் இல்லை. அப்போ அந்த பிரின்சிபல் டேனி பற்றி அவள் எதுக்கா நீங்கள் வந்தா இப்போ எதுக்கா நீங்கள் படுத்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாரு. அதை கிட்ட வேணும் டேனி கிட்ட போயிட்டு அவனுடைய பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கழுத்துல இருந்த கடிச்ச காயம் அங்க இல்ல. அங்க டேனி இறந்து போயிருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்மளுடைய மார்க்கை காமிக்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். சடனா சவுண்டு கேட்டு எந்திரிச்சு பார்க்கறான். அப்போ சடனா ஜன்னலுக்குள்ளேயே சமாதியில போச்சாங்க இல்லையா அந்த சின்ன பையனுடைய பணம் அதை காமிக்கிறாங்க. அவன் பேயா அங்க வந்திருப்பான். மார்க் அவனை பார்த்து பயப்படுறான். உடனே அந்த ஸ்கிரீனை போட்டுறான். ஆனா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணா இன்னொரு டோர்ல அவன் தெரியறான். நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா கதவை தரேன்னு சொல்றான். ஆனா மார்க் என்னால முடியாது நான் திறக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதே ரீதியில பார்த்தோன்னா மார்க்குடைய கண்ணெல்லாம் ஒயிட்டா மாறுது. அதாவது அந்த பேய் மார்க்கை ஹிப்னடைஸ் பண்ணிடுது. மார்க்கும் மெதுவா ஜன்னல் கிட்ட போய் அதை திறந்து விடும்போது வெளியே இருக்க அந்த பையன் காத்துல பறந்து வந்து, "வா உன்னை மாஸ்டர் கூப்பிடுறாரு அவர்கிட்ட வா நம்ம 2 பேரும் அங்க போகலாம்" சொல்றான். ஆனா அந்த பேய் கிட்ட வரும்போது மார்க் ரொம்ப தெளிவா தன் கை கிட்ட ஒரு சிலுவை வச்சிருக்கான். அதை எடுத்து அவனுடைய கண்ணத்துல வைக்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் போய் பறந்து போய் வெளியே விழுகுது. மார்க் திரும்ப அங்க போயிட்டு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறான். சொல்லப்போனா மார்க் அது எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்கான். உடனே மார்க் என்ன பண்றான்னா வேம்பயர் பத்தின புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே வேம்பயர்கள் எப்போ உருவாச்சு எங்க உருவாச்சு அது எதுக்காண்டி வருது அதோடைய தேவை என்ன அதை அழிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே சுமார் 1 மணி நேரத்தில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். ஃபைனலாக மார்க்குக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த வேம்பர்ஸ் எல்லாத்துக்குமே மாஸ்டர் ஹெட்னு ஒருத்தர் இருப்பான். அவன் அழிச்சிட்டா மற்ற வேம்பர்ஸ் எல்லாமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். வெறும் 1 மணி நேரத்தில் உட்காந்து புக்கை படிச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். சொல்ல போனால் சொல்யூஷன் கூட அதான். இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர் நடுராத்திரி அப்படின்னு கூட பார்க்காம ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவர் என்னது சவுண்டு அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது சடனா அவருடைய கண்ணு முன்னாடி டேனி வந்து நிற்கிறான். ஆனால் சடனா பிரின்சிபல் ஆக்ட் ஆகிட்டு தன் கையில் ஒரு சிலுவை இருக்கு அதை எடுத்து முன்னாடி காட்டும் போது உடனே டேனி சவுத்துல ஒட்டிக்கிறான். பறந்து போறான். சொல்ல போனா ஒரே ஒரு சின்ன சிலுவையை வச்சு ஒரு பேயை அவங்க அடைக்கிறாங்க. நார்மலா படத்துல காட்டுவாங்களே ஒரு சின்ன சிலுவையை மட்டும் கையில் வச்சுட்டு கடவுள் ஒருவாரு உன்னை தண்டிப்பாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க சிலுவையை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. பிரின்சிபல் திரும்ப அந்த சிலுவையை காட்டுறாரு. அதை என்னமோ டார்ச்சர் பண்ற மாதிரி டேனியை பண்ணுது. டேனி அதை தாங்க முடியாம அங்க இருந்து பறந்து ஓடி போயிடுறான். டேனி திரும்ப வந்துருவானோ எங்க இருக்கான பிரின்சிபல் தேடிக்கிட்டு அந்த சிலுவையை காமிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும்போது டேனி என்ன பண்றாரு நம்ம சாதுரியமா பின்பக்கம் வந்து அவர் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பிரின்சிபல் தன் கையில இருக்க சிலுவையை விட்டுட்டு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து டேனி பிரின்சிபலை தாக்க அவன் கிட்ட நெருங்கி போகும்போது பிரின்சிபல் எப்படியோ அந்த கிட்ட இருக்க சிலுவையை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அவன் முன்னாடி காட்டுறாரு. டேனி அதை தாங்க முடியாம திரும்பவும் காத்துல பறந்து போயிடுறான். கட் பண்ண ஒரு டாக்டரையும் நர்ஸையும் காட்டுறாங்க. அந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அங்க மொத்தம் எத்தனை பணம் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள பணம் எதுவுமே இல்ல. டெய்லி சாயந்தரமான பணம் வருது. ஆனா காலையில் எழுந்து பார்க்கும்போது பணமே அங்க இருக்க மாட்டேங்குது. இந்த டாக்டருக்கும் அந்த பணம் எல்லாம் எங்க போகுது எப்படி மாயமாகுதுன்னு ஒன்றும் புரியல. கட் பண்ணா அந்த டாக்டர் நேராக பிரின்சிபலுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க பிரின்சிபல் கீழே அடிபட்டு கிடக்காரு. நைட்டு எப்படி கிடந்தாரோ அதே மாதிரி 1 இன்ச் கூட நகராம அதே பொசிஷன்ல அப்படியே கிடக்காரு. அவர் பார்த்த உடனே டாக்டர் அவர்கிட்ட போயிட்டு அவரை எழுப்ப ட்ரை பண்றாங்க.
ஆனால் அவர் சாகலை, உயிரோட தான் இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் கிட்ட பிரின்சிபல் நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்க பெண்ணு, அவன் காதலி சூசன், அவங்க 2 பேர்த்தையும் வர வச்சு அவங்க கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்றான். ஆனால் டாக்டர் அதெல்லாம் கேட்ட பின்னாடி இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிரின்சிபல் டாக்டர் பார்த்து திட்டாரு. நான் என்ன சின்ன பையனா, இதுமே தெரியாத மாதிரி சும்மா கதை சொல்றதுக்கு? நான் சொல்றது எல்லாமே உண்மை. நீ அறிவியலை நம்புவ, ஓகே ரைட்டு, ஆனா இதையும் நீ நம்பிதான் ஆகணும்னு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டேனியோட பணம், டேனிக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பணம் 2 பேர்த்தோட பணமும் அந்த பழைய பங்களால இருக்கு. நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்க ஆட்கள் கிட்ட அவர் சொல்றாரு. அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்மளுடைய அந்த சின்ன பையன் மார்க்க காமிக்கிறாங்க. அவன் எல்லாத்தோடய ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அந்த பழைய பங்களாக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதாள அறைக்குள்ள அவன் போறான். அந்த மெயின் வேம்பர் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவன் அங்க போறான். டைரக்டா பேஸ்மென்ட்குள்ள அவன் போறான். அங்க போனா பிரின்சிபல் கூட அங்கதான் இருக்கான். பிரின்சிபல் இந்த சின்ன பையனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, தம்பி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வரக்கூடாது, நீ உடனே கிளம்பி இங்க இருந்து போ, இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு அந்த சின்ன பையனை போ சொல்றாரு. அப்ப மார்க்கு ரொம்ப தைரியமா, இங்க என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன், உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வேணா போங்க, என்னால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறான். ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே சமயத்துல வெளியே இருந்து யாரோ வந்து பேஸ்மெண்ட்டோட கதவு பூட்டிடுறாங்க. அந்த சவுண்டு கேட்ட பிரின்சிபல் மார்க் அவங்க 2 பேரும் அங்கே போய் பார்க்கும்போது கதவு பூட்டி இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு அது ஒண்ணுதான் வழி, வெளியே போக வேற வழியே கிடையாது. அங்கிருந்து வெளியே போறதுக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு தெரியும்போது ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கு. அந்த ஓட்டு வழியா அந்த சின்ன பையனை வெளியே அனுப்ப பிரின்சிபல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனும் அந்த ஓட்டு வழியா வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் அந்த பேஸ்மெண்ட்குள்ள ஒரு சவப்பெட்டி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மொட்டை உருவம் இருக்கு இல்லையா, அந்த சைத்தா உண்மையான அந்த வேம்பயர் வந்து வெளியே வருது. பிரின்சிபல் எவ்வளோ டைம் லைட் ஆன் பண்ணாலும் அந்த லைட்லாம் திரும்ப திரும்ப ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக எப்படியோ போராடி அந்த பையனை பிரின்சிபல் வெளியே அனுப்பிடுறாரு. ஆனால் சடனாக பார்த்தோன்னா அவருக்கு பின்னாடி உண்மையான மெயின் வேம்பயர் அங்கே இருக்கு. அந்த வேம்பயர் பிரின்சிபலுடைய கழுத்தை கடிக்கிறதோட சீனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டாக்டர் காமிக்கிறாங்க. டேனியுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க பணம் கிடச்சிருச்சு, அதை அவங்க வச்சிருக்காங்க. ஊரில் எல்லாருமே வேம்பயரை மாறிட்டு இருக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இப்படியே போனால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே கவலைப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டரும் நான் அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. சரியா அதே ரீதியில் பார்த்தோம்னா டேனியுடைய அம்மா பணம் அங்கேருந்து நகர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ அங்கே இருக்க அந்த டாக்டர் ரொம்ப சில்லித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குச்சி 2 இருக்குது, அதை எடுத்து கிராஸை வச்சுக்கிட்டு அதை ஒரு சிலுவை மாதிரி மாற்றிக்கிட்டு, சிலுவை இங்கே இருக்குது, தேவனே எங்களை காப்பாற்று, தேவனே எங்களை காப்பாற்று அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு ஒரு மரியாதை இல்லை, வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குச்சியை கிராஸை வச்சா அது கடவுளை மாறிடுமா? ஆனால் டேனியுடைய அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தாமல், ஏன்னா இந்த குச்சிக்கு தான் பவர் கிடையாது இல்லையா, ஸோ அவங்க இவங்களை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க பென் என்ன சொல்கிறான்னா, இந்த குச்சிக்கு நம்ம டேப் வச்சு ஓட்டலாம், அப்போ இது சிலுவையாக மாறிடும் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சில்லியான ஐடியா கொடுக்குறான். அதை அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் ஒரு டேப் இருக்குது, அந்த டேப் வச்சு விட்டுறாங்க. அதை ஒரு சிலுவை மாதிரி மாற்றி அந்த பேய்க்கு முன்னாடியே காட்டுறாங்க. அப்போ பார்த்தோம்னா வெறும் ஐஸ்கிரீம் குச்சியாக இருக்குது, அது வந்து சிலுவை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை மாறுது. அங்கே இருக்க டேனியுடைய அம்மா பையும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குச்சியை பார்த்து, அதாவது அந்த சிலுவையை பார்த்து பயப்படுது. ஆனால் சடனாக அதில் இருக்க டேப் பிஞ்சு போயிட்டு ஒரு குச்சி கீழே விழுந்துருது. அந்த குச்சி விழுந்த உடனே அதுக்குள்ளே இருக்க பவர் போயிருச்சு. கடவுள் இனிமேல் இங்கே வரமாட்டார், நீங்கள் அந்த குச்சியை எப்போ ஒட்ட வைக்கிறீங்களோ அப்போ தான் கடவுள் அங்கே வருவார். அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் தாராளமாக வந்து உங்களை கடிப்பேன், கடவுள் வரப்போ வரட்டும், அது வரைக்கும் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த பேய் என்ன பண்ணுது, டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்கள கடிச்சிருது. அந்த கேப்பில் பென் என்ன பண்ணுறான், அந்த குச்சியை மறுபடியும் ஒட்ட வச்சு கடவுளுடைய பவரை, அதாவது இயேசுடைய பவரை அந்த சிலுவைக்குள்ள திரும்பவும் வர வச்சிடறான். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? அப்போ அந்த பவர் வந்த உடனே திரும்ப என்ன பண்ணுறான், அந்த டேனியுடைய அம்மா பேய் கிட்ட போய் காமிக்கிறான். இப்போ அந்த பேய் வந்து அந்த பவர் வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த பேய் இறந்து போயிடுது, வெறும் துணி மட்டும் இருக்குது, பேயை காண அது காற்றுல மறைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் கடிப்பட்டிருக்காங்க, அவங்க வேம்பயராக மாற போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து எனக்கு போடு, நான் வேம்பயரை மாற மாட்டேன் அப்போ சொல்கிறாங்க. உடனே பெண்ணும் அந்த ஊசி எடுத்து அவங்களுக்கு போடுறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேம்பயரை மாறிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க அவன் ஒட்ட வச்சல அந்த சிலுவை இயேசுடைய பவர் அதை அவங்க கிட்ட கொண்டு போகிறான். அப்போ அவங்கள அது எதுவும் பண்ணலை. ஸோ அவங்க வேம்பயரை மாறலைன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். அதே ரீதியில் இன்னொரு பக்கம் மார்க்குன்ற அந்த சின்ன பையனை ஸ்டேக்கு கைத்தில் கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் மார்க்கு எப்படி சமாளித்து அந்த கை தத்து கீழே வந்துட்டு அங்கே இருக்க ஒரு கம்பி வச்சு ஸ்டேக்கோட தலையில் பலமாக அடிக்கிறான். சொல்லப்போனால் உண்மையான அந்த வேம்பயர் இருக்கு இல்லையா, அது வந்தால் கூட அவன் அடிச்சு கொண்டுருப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமாக செயல்படுறான். ஸ்டேக்கை அதே ஸ்பாட்டில் அடிச்சு கொலை பண்ணிடுறான். இப்போ எல்லாருமே சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேம்பயர் இப்போ வரும், அது வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா அதே நேரத்தில் அந்த சின்ன பையன் மார்க்கு ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்குறான். உண்மையான அந்த மெயின் வேம்பயர் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை மட்டும் போட்டு தள்ளிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் சொல்கிறான். அதை கேட்டு அந்த பிரிஸ்டும் அந்த மெயின் வேம்பயர் எங்கே இருக்குது, அங்கே எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு டேரெக்டாக அந்த பழைய பங்களாக்கு போகிறான். அங்கே இவங்கெல்லாம் உள்ளே போன உடனே அங்கே இருக்க பேஸ்மெண்ட் கதவு தானாக திறக்குது. அது மெதுவாக திறந்த உடனே இவங்களும் வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே உள்ள யார் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு அவங்களாம் டார்ச் வச்சு ஆச்சரிய பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா பிரின்சிபல் அங்கே தான் இருக்காரு. சொல்லப்போனால் அவர் ஒரு வேம்பயராக மாறி இருக்காரு. அதை பார்த்து இவங்களும் வெளியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கதவு பூட்டிக்குது. உண்மையிலே பார்த்தோன்னா அந்த கதவு தன்னால் திறந்துச்சு, இப்போ தன்னால் பூட்டிக்கிச்சு, அதை யாராலையும் திறக்க முடியல.
வேம்பயரா மாறி இருக்க பிரின்சிபல் அங்கே இருக்க சின்ன பையனை பார்த்து இன்னைக்கு நைட்டு எங்கள் மாஸ்டர் வந்து ஒன்றா உன் குடும்பத்தை எல்லாத்தையுமே அழிச்சிருவாரு, யாருமே உயிரோட விட மாட்டாரு அப்படி சொல்கிறான். இதே ரீதியில் பார்த்தோன்னா அங்கே இருக்க எல்லாருமே எப்படியோ ட்ரை பண்ணி அந்த கதை உடச்சி வெளியே வந்துடுறாங்க. வெளியே இருக்க வெளிச்சத்துக்குள்ளே போயிட்டோன்னா வேம்பயர் ஃபாலோ பண்ணி வராது அப்படின்னு அவங்க அங்கே போயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே அந்த மாஸ்டர் வேம்பயருடைய பிளான் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருமே வெளியே வந்த பின்னாடி இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம இங்கே இருந்தோம்னா அந்த மாஸ்டர் வேம்பயர் நம்மளை நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே அழைச்சிடும். அதனால் இன்னைக்கு நைட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஊரை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு எதுவும் கிடையாது, தான் குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க, அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம சூசன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா பார்த்து இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே காலி பண்ணி போகிறது, என்னால் முடியாது. நேற்று நைட்டு தான் நான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பர்சனை பார்த்தேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாழ்ந்தா அவர் கூட தான் நான் இங்கே இருக்க போகிறேன், அவர் கூட வாழ போகிறேன், என்னால் எங்கேயும் வர முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் யார், அவள் எங்கே இருக்கா, அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் என்கிட்ட சொன்னது ஒன்று மட்டும்தான், நான் காலையில் வெளியே எங்கேயும் வரவே மாட்டேன், நைட்டு மட்டும் தான் வெளியே வருவேன், அப்படி நான் வரும்போது நீ நானும் ஒன்றா இருக்கலாம், ஒன்றுனா எங்கெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய புது அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணு, நைட்டு வந்த உடனே நீ பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய மாஸ்டர் வேம்பயர். அவன் தான் சூசனுடைய அம்மாவை மயக்கி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அவங்க சொல்கிறத கேட்ட உடனே பென்னுக்கும் சூசனுக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா காலையில் வெளியே வர மாட்டான், நைட்டு மட்டும் தான் வெளியே வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு டவுட் வருது. இன்னொரு பக்கம் மார்க் பார்த்தோன்னா அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருமே அதை நம்மளை சொல்லப்போனால் சிரிக்கிறாங்க. அப்போ வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. மார்க்குடைய அப்பா அது யார் அப்படின்னு பார்க்க கதவு கிட்ட போகிறாரு. அப்போ பார்த்தோன்னா சடனாக மார்க்குடைய அம்மாவுடைய கழுத்தில் வந்து அந்த வேம்பயர் கிடச்சிட்றான். அப்போ அங்கே இருக்க பிரிஸ்ட்டு அந்த வேம்பயரை பார்த்து சிலுவையை காட்டுறா. ஆனால் அந்த வேம்பயர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல், ஏன்னா எல்லாத்துக்குமே மாஸ்டர் இல்லையா, ஹெட் இல்லையா, ஸோ அவனுக்கு பவர் கொஞ்சம் அதிகம். இந்த சிலுவைக்கெல்லாம் பயப்படலை. மார்க் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் ஒரு மர வீடு இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்து கதவெல்லாம் போட்டுட்டு லாக் பண்ணிட்டு உள்ள சேஃபாக உட்காந்துக்கிறான். சிட்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே மக்கள் வேம்பயராக மாறிட்டு இருக்காங்க. கையில் கிடைக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே கிடச்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் வேம்பயராக மாற்றிட்டு இருக்காங்க. அதே டயத்தில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பெண்ணு சூசனை கையில் தூக்கிட்டு டேரெக்டாக அந்த டாக்டர் வீட்டுக்கு ஓடி போகிறாரு. சொல்லப்போனால் சூசனை ஏதோ ஒரு வேம்பயர் கிடச்சிருச்சு, அவங்க வேம்பயராக மாறிட்டு இருக்காங்க. பென் அங்கே போயிட்டு சூசனை வேம்பயர் கிடச்சிருச்சு, அவள் வேம்பயராக மாறிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஊசி இருக்கு இல்லையா, அதை போட்டு சூசனை காப்பாற்றுங்க, வேம்பயர் ஆக விடாமல் தடுங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் நம்ம கவலையா, என்கிட்ட ஊசி இல்லை, அவளை நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பென் அதை நம்பலை. ஏன்னா முன்னாடி ஊசி போடும்போது டாக்டர் கிட்ட மொத்தம் 3 ஊசி இருந்துச்சு, அதில் 1 யூஸ் பண்ணால் மிச்சம் 2 இருக்கணும். அந்த 2 எங்கே அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அந்த ஆர்குமெண்ட்டில் டாக்டர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சூசன் முழுசாக வேம்பயரா மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு தெருவில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த பெண்ணு சூசனை காப்பாற்ற அவங்க பின்னாடி ஓடி போகிறான். ஆனால் பார்த்தோன்னா சூசன் வேகமாக ஓடி போயிட்டு அங்கேருந்து மாயமாகறாங்க. அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியல. அப்போயே பார்த்தோன்னா பெண்ணு பாதி ஊருக்குள்ளே போயிருக்கான். அங்கே இருக்க எல்லா மக்களுமே முக்கால்வாசி மக்கள் வேம்பயராக மாறி இருக்காங்க. நம்மளால அதை பார்த்து பயந்துட்டு நம்மளே வேம்பயராக மாற்றிடுவாங்க அப்படின்னு அங்கே இருக்க சர்ச்சுக்குள்ளே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். காலையில் முடிச்சு பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்க நிறைய மக்கள் வேம்பயராக மாறி இருக்காங்க. சொல்லப்போனால் யாருமே அங்கே காணோம். ஏன்னா வேம்பயர்ஸ் எல்லாமே நைட்டு தான் வெளியே வரும், காலையில் சூரிய வெளிச்சம் அதுக்கு ஆகாது. அதனால அங்கே இருக்க வேம்பயர்ஸ் எல்லாமே மாயமாயிருக்கு. பெண்ணு, டாக்டர், அந்த சின்ன பையன், அவங்க 3 பேருமே தெருக்கு வந்து பார்க்கும்போது தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் பெண்ணு ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா காருமே மாயமாயிருக்கு. அந்த கார் எல்லாம் எங்கே போச்சு, எதுக்காண்டி அந்த காரை கூட எடுத்து கொண்டு போனாங்க அப்படின்னு பென் யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த காரெல்லாம் எங்கே போச்சு, மக்கள் எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு அதை தேடிக்கிட்டு பெண்ணு, அந்த சின்ன பையன், டாக்டர் 3 பேரும் காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு பெரிய மைதானத்தில் கார் எல்லாமே மொத்தமாக நிற்கிது. நம்மளு மெதுவாக அங்கே போகிறான். அங்கே போனால் சூசனுடைய கார் கூட அங்கே இருக்குது. அவன் மெதுவாக கார்டுக்கே திறந்து பார்க்குறான். உள்ளே பார்த்தா சூசன் படுத்திருக்காங்க. டாக்டர் உடனே பென் கிட்ட போயிட்டு இவளை இப்போவே இங்கேயே கொன்று நைட்டானவ ஜாம்பி ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பென்னு அதுக்கு மறுக்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் டாக்டரை யாரோ துப்பாக்கியில் சுட்டு கொண்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது சூசனுடைய அம்மா. உண்மையிலே பார்த்தோன்னா மற்ற எல்லாருமே அந்த மெயின் வேம்பயராக மாறி இருக்காங்க. ஆனால் இந்த கிளவி மட்டும் பார்த்தோன்னா அந்த வேம்பயரை காதலிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க பெண்ணு, அந்த சின்ன பையன் எல்லாருமே துப்பாக்கிக்கு பயந்து காரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி சண்டை நடக்குது. டைம் ஆகிட்டே இருக்கு. ஈவினிங் ஆன உடனே அங்கே இருக்க காடிக்குள்ளே இருந்து நிறைய வேம்பயர் வெளியே வந்து பெண்ணை தாக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த சின்ன பையனை தாக்க ஆரம்பிக்குது. ஆனால் பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் ரொம்ப தெளிவாக, அதாவது நகர்ந்து போயிட்டு வெயிலுக்குள்ளே போகிறான். ஆக்சுவலாக அங்கே பார்த்தோன்னா பெரிய ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சூரியன் போயிருக்கிறதுனால வெளிச்சம் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. இப்போது அந்த ஸ்க்ரீனை உடச்சிட்டோம்னா, கிழிச்சிட்டோம்னா திரும்ப சூரிய ஒளி போடும். இந்த வேம்பயர் எல்லாத்தையுமே நம்ம கொண்டுலாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் முடிவு
முடிவு பண்ணுறான். உடனே மார்க் ஓடி போயிட்டு ஒரு கார் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஸ்கிரீன் மேலே இடிச்சு தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்கிரீன் உடஞ்சி கீழே விழுகுது. பின்னாடி இருக்க சூரிய ஒளி எல்லாமே இப்போ அந்த வேம்பயர் மேலே பட ஆரம்பிக்குது. சூரிய ஒளி பட்ட உடனே அந்த வேம்பயர் எல்லாமே எரிஞ்சு அதே இடத்துல அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் மார்க் என்ன பண்ணுறான், அதே ஸ்பீடோட அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு சூசனுடைய அம்மா அந்த கிளவி கூட போட்டு தள்ளிடுறான். இப்படி இவங்க 2 பேருமே அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு அழைச்சிட்டு டேரக்டா திரும்ப தன் வீட்டுக்கு போறாங்க. ஆனா என்னதான் இவங்க எல்லாத்தையுமே அழிச்சாலும் மெயின் வேம்பயர்னு ஒருத்தர் இருக்கான். அவனை சாதாரணமா அழிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அவனை எப்படி அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மெயின் வேம்பயர் வந்து மார்க்கை தாக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா பென்னு பெரிய ஆளு, ஆனா அவனை விட்டுட்டு மார்க்கை தாக்க ஆரம்பிக்குது. மார்க்கும் அந்த வேம்பயரை சமாளிக்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பயர் இவனை எப்படியாவது கடிச்சு இவனை வேம்பயரை மாத்தி ஆகணும் அப்படின்னு அவனை கடிக்க அவனுக்கிட்ட நெருங்கி போகுது. அப்ப பார்த்தோம்னா பென்னு சடனா பின்னாடி இருந்து வந்து ஒரு பெரிய கோடாரி எடுத்து வேம்பயருடைய தலையிலே அடிச்சு அதை துண்டாக்கி வேம்பயரை அதே ஸ்பாட்ல கொலை பண்றான். மெயின் வேம்பயர் இறந்து போறான். ஃபைனலா அந்த மெயின் வேம்பயரை பென்னு சின்ன பையன் 2 பேரும் சேர்ந்து அழிச்சிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு கதை. இந்த ஸ்டோரி நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க. இதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.